வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. வணக்கம். குரோதி வருடம் பங்குனி மாதம் 2ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கிலம் 16 மார்ச் 2025, தேய்பிறை துதியை திதியான இன்று ஹஸ்த நட்சத்திரம். இன்றைக்கு சுப முகூர்த்தம். ஹஸ்தமும் ஞாயிற்றுக்கிழமை சேருவது ரொம்ப முக்கியமான விஷயமாக, ஞாயிறு ஹஸ்தம் ரொம்ப முக்கியமான விசேஷமான நாளாக கொண்டாடப்படும். இன்றைய நாளிலே நல்ல நேரமானது காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மதியம் 1:30 2:30 வரை. இன்றைய நாளின் ராகு காலமானது மாலை 4:30 6 மணி வரை, குளிகை காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை, யமகண்டம் நண்பகல் 12 1:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், கரணம் 10:30 மணியிலிருந்து 12 மணி நண்பகல் வரை. இன்றைய நாளின் மீன லக்ன இருப்பு 4 நாழி 06 வினாழி. இன்றைய சூரிய உதயம் 6:23. சந்திராஷ்டமமானது சதய நட்சத்திரத்திலும் பூரட்டாதி நட்சத்திரத்திலும் இருக்கிறது, கும்பராசிக்குள்ளர இருக்கிற விஷயம். கோச்சாரப்படி இருக்கக்கூடிய கிரகங்களின் சாரங்கள் இன்றைக்கு லக்னமானது மீன லக்னம். சூரியன் அங்கே அமர்ந்திருக்கிறார். சூரியன், சுக்கிரன், புதன், ராகு என்ற 4வரும் அமர, அவரின் 3ஆம் இடத்திலே குரு ரிஷபத்தில் அமர, 4ஆம் இடத்திலே செவ்வாய் மிதுனத்திலே அமர, 7ஆம் இடத்திலே சமசம்பத்து இடத்திலே கேது அமர, 12ஆம் இடத்திலே சனி அமர இன்றைய ராசிநாதன் அமைகிறார். ராசிநாதன் ஹஸ்தமானவர் கன்னியா ராசிக்குள்ளரே கேதுவுடன் இணைகிறார். இப்படி இன்றைய நாளிலே இருக்கக்கூடிய நாள் திதியை பொறுத்த வரைக்கும் துதியை திதி சிராத திதியாக வைத்துக் கொள்கிறோம். கடன் தொல்லை, மனநோய் தீர்ப்பதற்கான ஆலய வரிசையிலே திருக்குறையலூர் நரசிம்மர் ஆலயம் என்ற ஆலயமும் கடன் தொல்லையும் மன நோயை தீர்க்கும் ஆலயமாகவும் அமைகிறது அப்படிங்கிற ஒரு குறிப்பை மனதில் கொள்வோம். எல்லா விஷயத்துக்கும் நம்ம யோசிக்கிறது என்னென்னா, பருவத்தை பயிர் செய்கின்ற மாதிரி காலங்காலமாக பார்த்து அந்த நேரத்துக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சிடணும், இல்லைன்னா என்ன ஆகும்னா அது வராது. அப்படி இன்றைய கால வேளையில் எதை பண்ணணும் அப்படின்னு மகாபெரிவா சொல்கிறது, முதல்ல பஞ்சாங்கத்தை பார் அப்படிங்கிறார். காஞ்சி மகாமுனிவர் சொன்னது எப்பவும் பொய்க்கிறதில்லை. அதனால் அவர் சொன்னது எதுக்குன்னா, திதிவார நட்சத்திர யோகம் என்று தெரிந்து கொண்டீர்களானால் இன்றைக்கி என்ன செய்யணும் புரிஞ்சுட்டு செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்ன்றது தான் அதனுடைய அர்த்தம். அப்படி இன்றைக்கு தேதியிலே பார்க்கும்போது துதியை திதி திருதியை திதி 2 திதி ஒன்றா வருது. துதி துவயம்னு சொல்லுவோம், 2ஆக வரும். இன்றைக்கி அரசு சம்மந்தப்பட்ட எல்லா வேலைகளையும் செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். சுப காரியங்கள் செய்யறதுக்கு நல்ல ஒரு நாளாகும். வீடு போன்ற விஷயங்கள்லாம் தொடங்கிறதுக்கு நல்லதாகும். இன்றைய நாளை யூஸ் பண்ணிக்கலாம். தனுசு மீன ராசிக்காரங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முடிந்தவரை அம்பிகையை வணங்குவது ரொம்ப நல்லது. திருதியை திதினா எப்படின்னா, மியூசிக் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கிரகப்பிரவேசம் போன்ற விஷயங்கள்லாம் செய்வதற்கு துதியை திதின்றது இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி துதியை திதி அப்படிங்கிற 2ஆம் திதி 4:58 வரைக்கும் இருக்குது சாயங்காலம் அப்படின்னு புரிந்து கொள்கிறோம். இன்றைய வாரம் அப்படின்வான். இன்றைக்கி வாரம்னா பானுவாசர யுக்தாயாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பானுவாசரம்னா ஞாயிற்றுக்கிழமை சூரியன் அருளை முழுமையாக பெற்ற நிறம். இன்றைக்கி கண்ணாடி வாங்கிறது ரொம்ப நல்லது. கண்ணாடி வாங்கினா அவ்வளோ நல்ல விசேஷமான ஒரு பிரதிபிம்பமாக கொடுக்கக்கூடியது. அப்படிங்கிற கண்ணாடி வாங்குவது ரொம்ப நல்லது. கண்ணாடி இல்லாமல் எதனா வாங்கணும், சிவப்பு பொருள்லாம் வாங்கினீங்கன்னா, கோதுமை வாங்கினீங்கன்னா அதெல்லாம் இன்றைக்கி செய்யக்கூடாத விடயங்கள். வாகனங்கள்லாம் வாங்குறதெல்லாம் இன்றைக்கி அவாய்ட் பண்ணுறது நல்லது. இன்றைக்கு ஹஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது காலை 11:45 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரம் வந்துடுது. ஹஸ்த நட்சத்திரத்தில் பேர் வைக்கிறது, சீமந்தம் வைக்கிறது அப்படிலாம் சொல்லுவோம். அதெல்லாம் சீமந்தம், பேர் சூட்டுறது, பூணூல் போட்டுக்கிறது, விவாகம் செய்கிறது, குளம் கிணறு வெட்டுறது, யாருன்னா பெரிய மனுஷாலவை பார்த்து வர்றது, இதெல்லாம் செய்யக்கூடிய நேரம். இதே சித்திர நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் காது குத்துறது, ஏதாவது பொசிஷன் எடுத்துக்கிறது, பதவியாக இருக்கிறது, இப்படி பண்ணக்கூடிய விஷயங்கள். ஆபரணங்கள்லாம் வாங்கிறது, வியாதிஸ்தர்கள் இருந்தால் அவங்கள குளிக்க பண்ணுறது, அவங்களுக்கு மருந்து கொடுக்கறது, இப்படி செய்கிறதெல்லாம் இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு இருக்குது.
இன்றைக்கு யோக பலன் அப்படின்னு பார்த்தா துருவ நட்சத்திரம், விருத்தி யோகம் 2 யோகம் இருக்குது. துருவ யோகம், விருத்தி யோகம் 2 யோகம். இதில் விருத்தி யோகம் எப்படின்னா நமக்கு ஏதோ வளரணும் அப்படின்னா விதைக்கிறது, தானியம் விதைக்கிறது, அதனால் செடி கொடி எல்லாம் போடுறது தான் இன்றைக்கி போடலாம், நல்லா வளரும். துருவம் அப்படின்னாக்க குளம் கிணறுலாம் வெட்டுறது, இல்லை சின்டெக் டேங்க் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி பண்ணுறது தான் பண்ணி வைக்கலாம். ஆபரணங்கள்லாம் அணிகிறதுலாம் இன்றைக்கி அணியலாம். நவரத்னங்கள்லாம் வாங்கலாம் இன்றைக்கி. அதே மாதிரி இன்றைக்கி கரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரசை கரணம் சாயங்காலம் 4:58 வரைக்கும், வனஜை கரணம், பத்திரை கரணம் என்று 3 கரணங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிற நாள் என்று. இந்த கரணத்திலையும் கரசை கரணம் வைக்கலாம், பயிரிடலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம், நல்லபடியாக நடக்கும். எவ்வளோ தூரம் கரசை கரணத்தில் யானை அப்படிங்கிறது பிள்ளையார் வணங்குவோமோ அவ்வளோ தூரம் நல்லது நடக்கும். யானைன்னா பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவோம். பிள்ளையார் வணங்கும் போது அவ்வளோ நல்ல சுபிஷம் நடக்கும். வணிஜை கரணம் அப்படிங்கும்போது, வணிஜைன்னா எப்படியுமே எருது, ரிஷபம் அப்படின்னா சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப நல்லது. பத்திரை கரணம் அப்படின்னா முருகனை வழிபடுவது, கோழி அப்படின்னு சொல்லுவோம். அதனால் எவ்வளோ தூரம் வழிபடுவோம் அவ்வளோ நல்லது. அப்படின்னாலே இன்றைக்கு நாம் வணங்கக்கூடிய தெய்வமாக பிள்ளையார், சிவன் அண்ட் முருகன் அப்படின்னு அவங்கள வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வைஷ்ணவ ரிலேட்டடாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு முடிந்த வரைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமானவர் ஹனுமன் அப்படின்னு வச்சுன்னா ஆஞ்சநேய சுவாமியை உங்களுக்கு பல விதத்திலும் பலன் தருவார் அப்படின்னு புரிந்து கொள்வோம். இன்றைய நாளிலே தொடர்ந்து நாம் காண இருப்பது ராசிகளுக்கான பலன். வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே. ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே கொஞ்சம் நல்ல அந்யோன்யம் இருக்கும். குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருந்த லிட்டிகேஷன்ஸ்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகிடும். அப்பா கூட இருந்த எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பிள்ளைகளால் கொஞ்சம் பெருமை உண்டாகும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். மகன் அல்லது மகளின் திருமண முயற்சியிலே சாதகமான சூழ்நிலை காணப்படும். வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு பணி சுமை ஜாஸ்தியாகும். வேறு வேலைக்கு முயற்சி செய்வதை இன்றைக்கி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. கோஸ்டாஃப் கிட்ட கொஞ்சம் இணக்கமாக நடந்து கொண்டீர்களானால் நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ஹையர் அஃபிஷியல்னால் கண்டுக்கலாம். இல்லைனா ஹையர் அஃபிஷியலில் போட்டு விட்டுருவாங்க, கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்தபடி இருக்க போகிறதில்ல, இருந்தாலும் ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குதுன்னு சொல்லிக்க வேண்டியதான். வாடிக்கையாளர்களின் தேவையும் பூர்த்தி செய்வதில் சுணக்கமாக இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் அவ்வளோ ஒன்றும் நல்ல டே இல்லைங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதில் லேசான சோர்வு இருக்கும். வேலை செய்கிற பெண்களுக்கு சலுகைகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி நாள் 1-6 அப்படிங்கிற எண். முடிந்தவரை அம்பிகை வழிபாடு இது 2 பண்ணுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை இன்றைக்கி பார்க்கலாம். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி அன்பர்களே, பொருளாதார நிலைன்னு ஃபினான்ஸ் ரிலேட்டட் பார்த்திங்கன்னா திருப்திகரமாக இருக்கும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புன்னு சொல்லுவோம்ல, அது கூட நடக்கும். உறவுக்காரங்க வருகை சுப நிச்சயம் ஏற்படுத்தக்கூடியதாகவும், திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண் அல்லது பிள்ளைகளுக்கு திருமண முயற்சிகளிலே இன்றைக்கி மேற்கொள்ளலாம். பழைய கடன்லாம் வசூலாயிடும். உறவு நண்பர்கள் இவர்கள் மூலியமாக நல்ல காரியங்கள் அனுகூலமாக முடியும். பிள்ளைகள் வழியிலே எதிர்பாராத செலவுகள் காதை சேரும். வேலைக்கு செல்பவர்களுக்கு அந்த என்விரான்மெண்ட் கொஞ்சம் நல்ல சூழ்நிலை, என்விரான்மெண்ட் ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஒரு சிலருக்கு நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி சிலருக்கு இடமாற்றம் கேட்டிருந்தீங்கன்னா அதுவும் கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் சில முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்கணும்னா இன்றைக்கி தேவையில்லை, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. வாடிக்கையாளர் கொஞ்சம் அனுசரணையாக இருப்பார்கள்.
நெருக்கடியான நிலையிலும் பணியாளர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இன்றைக்கி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சந்தோஷம் நிம்மதி தரும் நாள். புகுந்த வீட்டு உறவினர் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும். வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமானை வழிபடுவதும் பல நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இதை பயன்படுத்தும் போது பொருளாதார நிலை இன்றைக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணி கொடுத்துரும் என்பதனாலே இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலை அப்படின்னு பார்த்தோம்னா நல்லபடியாக இருக்கக்கூடிய நாள். இன்றைக்கி வீண் செலவு எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. கடந்த சில நாட்களாக உங்கள் ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருந்த சண்டை கச்சரவுலாம் கொஞ்சம் நீங்கக்கூடிய நாள். இன்றைக்கு ஒர்க் பர்டனால் வந்த அசதி, அதனால் சோர்வு, இது ரெண்டும் உங்களுக்கு வரும். உங்களை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்ட உறவுக்காரங்க நண்பர்கள்லாம் கொஞ்சம் வந்து பேசுறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அதனால் கொஞ்சம் அதெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் என்விரான்மெண்ட்டு. தாயார் உடலில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை தெரியினா போதும். அரசாங்க வழியில் சில சங்கடங்கள் வந்து சேரும். ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டு போய் பார்த்தோம்னா ஆஃபீஸில் என்விரான்மெண்ட் உங்களுக்கு அனுசரணையாக நடந்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. அதனால் எல்லோரும் கோஆர்டினேட்டிவாக இருப்பாங்க. உங்களுக்கு எதிர்பார்க்கிற எல்லா விதமான சலுகைகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் எதனா அவங்களோட ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ட்ரை பண்ணிங்கன்னா இன்றைக்கி ட்ரை பண்ணலாம். வியாபாரத்தில் இருக்க சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் பிஸ்னஸ் பீப்புளுக்கு கிடைக்கும். விற்பனை லாபம் எதிர்பார்த்தது கூடுதலாக இருப்பதனால மகிழ்ச்சி தரும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் வருகையினாலே பொறுப்புகள் அதிகரிக்கவும் அதன் காரணமாக அசதி ஏற்படும் கூடும். பணி செல்லும் பெண்களுக்கு பணி சுமை குறைவதனாலே உற்சாகம் பெருக்கெடுத்தோடும். இப்படி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய டே இன்றைக்கி அதிர்ஷ்ட எண் 3, 7. வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். விநாயகரை வழிபட வாழ்க்கையிலே பலவிதத்திலும் நன்மைகள் உண்டாகும். வணக்கம் கடகராசி அன்பர்களே. எதிர்பார்க்குறேன் அப்படின்னா வருமானத்தை எதிர்பார்க்கும் போது கூடுதலாக கிடைக்கும் சந்தோஷம். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம். உங்கள் முயற்சிகள் வாழ்க்கை துணை பக்கமருமாக இருப்பதனாலே ஒரு பலம். உங்கள் காதுகளுக்கு பிள்ளைகளினால் வரக்கூடிய பெருமையான செய்திகள், இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு க்ரியேட்டிவ் வைபாக இன்றைக்கி க்ரியேட் பண்ணக்கூடிய டே. இன்றைக்கி உங்கள் உறவுக்காரங்களால் சில சங்கடங்கள், ஆனால் பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ஒரு சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். பிள்ளைகள் மூலம் புதிய ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டாகும். சில ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு திருப்திகரமான போக்கு. யாருன்னா வேறு வேலைக்கு போனோம் அப்படின்னா இன்றைக்கி அதுக்கான ட்ரை பண்ணலாம். நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆஃபீஸில் சில மாற்றங்கள்லாம் ஏற்படக்கூடும். லாபத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய வியாபார அன்பர்களுக்கு லாபம் அதிகமாக வரும். ஆனால் உழைக்கும் அதிகமாக செய்ய வேண்டியிருக்கும். உங்களுடைய ஸ்டாஃப்னால ஏகப்பட்ட செலவுகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் காஸ்ட் கண்ட்ரோல்னு மெஷரை க்ளீனாக மைண்டில் வச்சுக்கிடுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதில் நிம்மதி உண்டாகும். கணவரிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். பிள்ளைகளாலே பெருமை உண்டாகும். 2, 4 என்ற எண்ணம் சிவபெருமானின் வழிபாடும் உங்கள் வாழ்விலே நன்மை பல உண்டாவதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. எல்லா நாளும் நிதானமாக இருக்கிறது நல்லது. எல்லா விஷயத்திலும் நிதானமாக இருப்பது நல்லது. அதில் இன்றைக்கி ரொம்ப பர்டிகுலராக இருக்குது. அது மாதிரி வருமானம் கரெக்டாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிலருக்கு கொஞ்சம் உடல் பாதிக்கப்படும். அதனால் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். உடம்பு வந்த உடனே அதுக்கான சிகிச்சையை மேற்கொண்டு விடுது. நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்லுவோம். அது மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா சரியாக போயிடும். குடும்பம் தொடர்பான
பொறுப்புகள் டிசிஷன் எடுக்கும்போது அதே மாதிரி தான் கொஞ்சம் எல்லாருக்கூடையும் கன்சல்ட் பண்ணிவிட்டு செய்யுங்க. எடுத்தவங்க கவுத்தம் நீங்கள் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா மாட்டுவீங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அதுவும் எஸ்பெஷலி நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்கள் வீட்டில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் செய்யும்போது கரெக்டாக பேசி பண்ணிட்டீங்கன்னா சரியாயிடும். கவர்மெண்ட் ரிலேட்டடான எல்லா பேப்பர்ஸும் அழகாக மூவ் ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொண்டு வந்து தரும். அப்பா கூட ஃப்ரிக்ஷன் இல்லாமல் பார்த்துக்கிடுங்க. பேசும்போது கொஞ்சம் கனிவை பேசுங்க. ஆஃபீஸில் ஸ்டாஃப் உங்களை அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றதெல்லாம் இன்றைக்கி கிடைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. அதெல்லாம் இல்லை. ஆனால் ஆஃபீஸில் இருக்க மாதிரி என்விரான்மெண்ட் இல்லை, பிஸ்னஸ் என்விரான்மெண்ட். அங்கே லாபம் கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்காது, நல்ல லாபம் கிடச்சிரும். ஆனால் அலையணும், நிறைய அலைய வேண்டியிருக்கும். வியாபாரிகளுக்கு இன்றைக்கி அந்த மாதிரி அலைச்சல் உண்டு. நெருக்கடியான காலம். இன்றைக்கி வியாபாரத்தை எப்படிலாம் பெருக்கலாம் அப்படின்னு சிந்தனை பண்ணக்கூடிய நாளாக அமைகிறது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான நாளாக இந்த நாள் அமைவதனாலும், பணியில் செல்லும் பெண்களுக்கு அலுவலக பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாதபடி சில பிரச்சனைகள் வருவதனாலும் கொஞ்சம் சிக்கல் உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. 1-4 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், வீரபத்திரரை வழிபடுவதும் சுப நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வீட்டிலே வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிங்கிறனால நல்லதொரு சுபிட்சம் உண்டாக வீரபத்திரரின் ஆசியுடன் இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும். வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே. பொருளாதார வசதி அப்படின்னா ஃபினான்ஸ் ரிலேட்டட் மேட்டரில் கொஞ்சம் கூட பிரச்சனை இல்லை சார், நல்லா இருக்கு, சமாளிச்சிடலாம், செலவெல்லாம் சமாளிச்சிடலாம், நீங்கள் தைரியமாக சொல்லிட்டு போயிடலாம். கொஞ்சம் நெருங்கிய உறவுக்கு கூட கொஞ்சம் பக்குவமாக நடந்துட்டால் போதும். தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் தவிர்த்திடலாம். அதுலேயும் எஸ்பெஷலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேட்டடான விஷயங்கள் கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதனால் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். மேரேஜ் ரிலேட்டடான விஷயங்கள் இருக்கும்போது நல்ல இடங்களில் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். சிலருக்கு வாழ்க்கை துணை உறவினர் மூலம் பண வரவு, பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு. ஆஃபீஸில் ஒரு நல்ல ஆலோசனை கிடைக்கும். அது உங்கள் ஹையர் அஃபிஷியல் உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. இந்த மாதிரி நீ செஞ்ச, அதனால் எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைச்சிது, இந்த மாதிரி கொஞ்சம் ரூட் மாற்றினேன், அதனால் எங்களுக்கு காஸ்ட் கண்ட்ரோல் ஆச்சுன்னு ஒரு நல்ல சில ஹைலைட் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு சில சலுகைகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் உங்கள் கோஸ்டாஃபும் உங்கள் பேரில் ரொம்ப பெரிய அபிப்பிராயம் வச்சுருவாங்க. நல்ல ஒரு கௌரவம் உயரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. மேலும் இந்த நாளிலே பிஸ்னஸ் ரிலேட்டடான என்விரான்மெண்ட் பார்க்கும்போது பொருளாதார நிலைப்படையும் உங்களுக்கு நல்ல ஒரு வைப்பு க்ரியேட் ஆகிறதுக்கு இன்றைக்கி நல்லா இருக்குது. கொஞ்சம் ட்ரேடிங் ஆக்டிவிட்டியில் போகும்போது கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், கொள்முதல் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். எச்சரிக்கையாக இல்லைன்னா கொஞ்சம் ஏமாற்றப்படுவீர்கள். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகளால் உடல் அசதி உண்டாகும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் புது வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். 2-7 என்ற எண் அதிர்ஷ்ட எண்ணாகும். சிவபெருமானை வழிபடுவதனாலே சங்கடங்கள் போகும். அதே மாதிரி பைரவரை வணங்குவதும் ரொம்ப முக்கியமான காரணமாக இன்றைக்கி வச்சுக்கலாம். அப்படி வணங்கினீங்கன்னா வந்த வினை அங்கே போயிடும்னு சொல்கிறோம். அந்த மாதிரி வந்த வினை போயிடும், வருவினை தீர்க்கப்படும் அப்படிங்கிறோம். வருவினை முன்னாடியே அது தீர்ந்துடும். அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அப்படிங்கிறனால பைரவரை வணங்குவதும் சிவபெருமானை வணங்குவதும் மிக முக்கியமான வழிபாடாக இன்று மனதில் கொள்ள உங்களுடைய வாழ்க்கையிலே அனைத்து விதமான சுபிட்சங்களும் கிடைக்கட்டும். வணக்கம் துலா ராசி அன்பர்களே. ஃபைனான்ஸ் ரிலேட்டடான மற்றும் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். அனாவசியம் செலவெல்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஆனால் உடல் ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் கவனம் வைக்கிற மாதிரி இருக்குது. குடும்பம் தொடர்பான முடிவுகள் எடுப்பதிலே பெரியவரின் ஆலோசனை அவசியம். அவங்களோட கேட்டு செய்யாமல் இருக்காதீங்க. இளைய சகோதரர்களால் செலவு ஏற்படும். சிலருக்கு வயிறு ப்ராப்ளம் உண்டாகும். ஃபேமிலியில் இருக்கக்கூடிய உறவுகளாலே சில ஆதாயங்கள், அதுலேயும் உங்களுடைய ஒய்ஃப் ரிலேட்டட் கணவன் ரிலேட்டடான உறவுகளால் சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் காட்டுகிறது. ஆஃபீஸில் வேலை இருக்கிற என்விரான்மெண்ட்
ரொம்ப உற்சாகமாக இருக்குது. ஒரு சிலருக்கு இருக்கிற இடத்துலேருந்து வேறு ஊருக்கு மாறுதல் செய்யக்கூடிய நாளும் இருக்குது. அதிகாரிகள் சில நேரத்தில் கண்டிப்பாக பேசினாலும் அனுசரணையாக இருப்பார்கள். வியாபாரத்தில் சக வியாபாரிகள் சுமூகமான போக்கு ஏற்படும். பங்குதாரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். விற்பனை பெருக்குவதிலே பணியாளர்கள் உற்சாகமாக ஈடுபடுவார்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உற்சாகமான நாள் என்றே இந்த நாளை சொல்லலாம். உறவினர் வருகை மகிழ்ச்சி தரும். முக்கியமாக பொறுப்பில் இருந்து தங்கள் பொறுப்புகளிலே மிகுந்த கவனத்துடன் நீங்கள் வேலை செய்வது முக்கியமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் யாருக்கு? இந்த வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேண்டியிருக்கு. அதனால் பொறுப்பை தட்டி போடாமல் இன்றைக்கி இருந்தீங்கனாலே அதுவே ப்ளஸ் பாயிண்ட்டு. 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண். வழிபட வேண்டிய தெய்வம் பழனி ஆண்டவர். இவரை வழிபட வினை வந்ததே அப்படியே நீங்கிவிடும்னு ரூல் இருக்குது. அதனால் பழனி ஆண்டவரை வணங்கினார் யாரும் கைவிடப்படுவதில்லை அப்படின்னு மனத்தில் வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு யோகம் கிடைக்கட்டும். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. வருமானம் அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவுக்கும் இடம் உண்டு. ஆனால் உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. மற்றவர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்திலே சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். உறவுகாரங்களோட பேசும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா போதும். அதுவும் எஸ்பெஷலி அப்பா கிட்ட பேசும்போது முடிஞ்ச வரைக்கும் வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க. நண்பர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும். அக்கம் பக்கத்தில் இருப்பவனோடு இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது. ஆஃபீஸ் என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கவனம் தேவை, அட்டென்ஷன் வேணும். ஸ்டாஃப் ஸ்டாஃப் கூட எச்சரிக்கையாக இருக்கணும். ஹையர் அஃபீஷியலோடு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் கூலாக போய் பேசுங்க. பதட்டம் வேண்டாம். உங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்க போகுதுன்ற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது உங்களுக்கு இன்றைக்கி. வியாபாரத்துலேயும் அது மாதிரி தான் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குதுன்னா உழைக்கலாம் இல்லைங்களா? பணியாளரும் ஒத்துழைப்பாக இருந்துட்டே போதுமே. நமக்கு சந்தோஷமாக உழைச்சிட்டா எல்லோரும் வாடிக்கையாளர்லாம் திருப்திப்பட்டு தான் காசு போகுது. அதனால் அழகான என்விரான்மெண்ட் கிடைக்கிது. இன்றைக்கி கேபிட்டலைஸ் பண்ணணும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத நாள் அப்படின்னே சொல்லுவேன். கணவரின் அன்பு ஆதரவு மகிழ்ச்சி தருவதாக அமையறனால ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. வேலைக்கு போகிற பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகை கிடைக்குதுன்னு அவங்களும் உற்சாகமாக இருப்பாங்க. ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி உற்சாகமான ஒரு நாள். 4, 9 என்ற எண்ணும் மனதாலே வழங்கக்கூடிய தெய்வமாக அபிராமி அம்பிகையை வழிபடுவதும் வாழ்க்கையின் வளத்தை பெருக்கி கொடுக்கும் என்பதிலே எந்த விதத்திலும் மாற்று கருத்தில்லை. தனுசு ராசி அன்பர்களே, குடும்பத்திலே நிம்மதி மகிழ்ச்சி, பொருளாதார வசதி குறைவு இல்லாத சூழ்நிலை இதுதான் இன்றைக்கு இருக்க போகிறது. முக்கியமாக புதிய முயற்சிகள் எதுவும் இன்றைக்கி ஏற்படாமல் இருந்தால் நல்லது. கொஞ்சம் உடல் நலம் சீராகக்கூடிய நாள். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு ஏற்படும். அப்படிங்கிறனால கொஞ்சம் எச்சரிக்கையாக ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து லவ் அண்ட் அஃபெக்ஷனோடு இருந்துட்டால் போதும். எவ்வளோ தூரம் நீங்கள் விட்டு கொடுக்குறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லதே நடக்கும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் உங்களை கண்டிக்காமல் விட்டு விட்டாலும் என்னாகும்? அவங்க தன்னோட போக்கு போக ஆரம்பிச்சிருவாங்களேன்னு பயப்படுவீங்க. அப்படிலாம் வேண்டாம், கொஞ்சம் விட்டு பிடிங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம். அப்படி தான் சூழ்நிலை காட்டுறது. கவலைப்படாமல் இருந்தீங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. நார்மலாக சொல்லுவாருங்க, வரும் எங்கே போகிறான் வருவான் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி எங்கே சுற்றினாலும் உங்கள்கிட்ட தான் வந்து நிற்பாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி விடுங்க. அவங்களால கவலைப்பட்டு உடம்பை கெடுத்துக்காதீங்க அப்படிங்கிறது இன்றைக்கி மைண்டில் வச்சுக்கோங்க. உறவினர் மூலமாக சுப நிகழ்ச்சிகள் ஒன்று நடப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி புதிய வேலை அப்படின்னு தேடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய பதில் கிடைக்கக்கூடிய நாள். வேலையில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகத்து வேலை சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக அமையும். சில சலுகைகளும் கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது. ஆனால் போட்டி நிறைய இருக்கும், கடுமையான உழைக்க வேண்டியிருக்கும். அப்படி நல்ல 1-to-1 டஃப் ஃபைட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கி பார்க்க போகிற வியாபாரிகளால் மறைமுக இடையூறெல்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் லாபத்தை சம்பாதிக்க வேண்டியிருக்கும். அது ஒரு நல்ல ஒரு டஃப் ஃபைட் இருக்கும்.
குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான நாள். பணியில் இருக்கும் பெண்கள்னு பார்த்திங்கன்னா சில சலுகைகள் அனுபவிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. 2, 5 என்ற எண்ணும் வழிபாட்டு தெய்வமாக ஸ்ரீ முனீஸ்வர பகவானை மனதிலே நினைத்து வழிபடுவதும் உங்கள் வாழ்விலே வளத்தை உண்டாக்கும். மகர ராசி அன்பர்களே, உங்கள் ஃபேமிலி ரிலேட்டட் பார்த்திங்கன்னா சில பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக அனுசரித்து செல்லக்கூடிய சூழ்நிலையாக காணப்படுகிறது. பிள்ளைங்களால் கொஞ்சம் தேவையற்ற செலவுகளும் கையிருப்பு கரைக்கிறதாக இருக்குது. மனசு கொஞ்சம் கஷ்டப்படும். அவங்களுக்காக கொஞ்சம் கடன்லாம் வாங்கினோமே அப்படின்னு கொஞ்சம் தோணும். அதனால் கொஞ்சம் பொருள்கள்லாம் வாங்கினோன்னு வச்சுட்ருக்கீங்க. இப்படி யோசிச்சுருக்கும்போது சில செலவுகள் திருடு போகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது. தாயாரின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வதிலே கொஞ்சம் சந்தோஷத்தை படுக்கலாம். வீட்டில் தேவையில்லாம் 3வது வருஷம் இன்டர்வென்ஸ் வரும். அவங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்து கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா சரியாக போடும். அதனால் வீண் குழப்பங்களை அவாய்ட் பண்ண முடியும். இன்றைய நாளிலே ஆஃபீஸ் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னா எக்கச்சக்கமாக ஓவர் பர்டன் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதில் இன்றைக்கி போய் வேறு வேலைக்கு மாற போகிறேன்லாம் சொன்னீங்கன்னா அதெல்லாம் செய்யாதீங்க, அவசியம் வேண்டாம். அலுவலகத்துலேயும் சில கோவொர்க்கர்ஸ் கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்களா போதும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரத்தை எதிர்பார்த்த லாபம் கூடுதலாக கிடைக்கும். பணியாளர்கள் விற்பனை அதிகரிப்பதிலே ஆர்வத்துடன் ஈடுபடுவார்கள். சக வியாபாரிகளை அனுசரித்து செல்வதனாலே நல்லதொரு பலனை காணலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள்னு பார்த்திங்கன்னா பொறுப்பு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கக்கூடிய நாள். அதனால் கொஞ்சம் சோர்வு அசதியெல்லாம் உண்டாகக்கூடிய நாளாக அமைகிறது. பண வரவை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருக்கும் என்ற ஆறுதல் செய்தியும் உண்டு. ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்கிறவங்களே, ஐடி கம்பெனியில் இருக்கிற இந்த லேடிஸ்க்கு இன்றைக்கி எக்கச்சக்கமாக ஒர்க் பர்டன் இருக்கும். லேட் ஹவர்ஸ்லாம் நிறைய ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கு 4, 6 என்ற எண்ணும் ஸ்ரீ ரங்கநாத பெருமானை வழிபடுவதும் நல்லதொரு முன்னேற்றமான பாதையை காட்டும் என்பதிலே ஐயமில்லை. வணக்கம் கும்பராசி அன்பர்களே. வணக்கம் கும்பராசி அன்பர்களே, நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல செய்தி காதுக்கு சேரக்கூடிய நாள் இன்று. பண வசதி அப்படின்னு கேட்டிங்கன்னா பண வரவு நல்லா வருங்க, கவலைப்படாதீங்க. ஆனால் செலவும் கூட வருன்றது மைண்டில் வச்சுக்கோங்க. குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் மற்றவங்க தலையிட்டனால் வரக்கூடிய பிரச்சனை ஜாஸ்தி இருக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் அடுத்தவங்களை இன்டர்வென்ட் பண்ணாமல் பார்த்துக்கிடுங்க. சிலருக்கு நீண்ட நாட்களாக நிலைவேற்றமாக இருந்த குலதெய்வ பிரார்த்தனைன்னு வச்சுருக்கேன் சார், ஒரு வாட்டி தட்டி போகுதுன்னு சொன்னீங்க இல்லையா, அது இன்றைக்கி நீங்கள் பிளான் பண்ணுங்கள், கரெக்டாக அது முடிச்சுட்டு வந்துடுவீங்க. உங்கள் அப்பா கூட இருக்கக்கூடிய கொஞ்சம் கருத்து வேறுபாடு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவருடைய சொத்து உங்களுக்கு தான், கவலைப்படாதீங்க. அதனால் பொறுமையை கடைபிடித்தால் அவர்கிட்ட இருந்த வரவுகள் உங்களுக்கு உண்டு. ஆஃபீஸ் என்வரன்மெண்ட் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்க போகுது, கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு சமயோஜித புத்தி இருக்குது, நிறைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்குது. அதனால் ரொம்ப டக்குன்னு எல்லாத்தையும் டிசைட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு குயிக் டிசிஷன் உங்களுக்கு இருக்கும். அந்த குயிக் டிசிஷன் உங்கள் அஃபீஷியல்ஸ் எல்லாம் பாராட்டக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி வேறு யாரும் புதிய வேலைக்கு போகணும்னு யோசிச்சிங்கன்னா நல்ல நிறுவனத்தில் கிடைக்கக்கூடிய வேலைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது என்ற எண்ணத்திலே நீங்கள் தைரியமாக அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணலாம். இன்றைய நாளிலே வியாபாரிகள் வாடிக்கையாளர்கள் தேவைகளை பூர்த்தி செய்வது அப்படிங்கிற சிஆர்எம்னு கஸ்டமர் ரிலேஷன் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணக்கூடிய சூழ்நிலையாக இருப்பதனாலே நீங்கள் வியாபார உத்திகளுடன் வியாபாரத்தை அணுகும்போது லாபம் உங்களுக்கு பன்மடங்காக பெருகும் அப்படிங்கிறத மனசில் வைத்து கொண்டால் லாபத்தை நோக்கி பயணம் கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. அதுக்கான எஜுகேஷன் சொல்லக்கூடிய சிஸ்டத்தை நீங்கள் உங்களுடைய ஸ்டாஃபுக்கு க்ரியேட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் செலவு தான், அந்த செலவு வரவாக மாறும் அப்படின்னு மனதில் வச்சு பண்ணுங்க. இன்றைய நாளிலே சதயம் புரட்டாதி என்ற நட்சத்திரத்தின் கீழே உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பது இருக்கிறதுனாலே ராசியிலே கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை இருப்பதனால பெரிய டெசிஷன் எதுவும் வேண்டாம், சின்ன டெசிஷன் இருந்தால் மட்டும் போதும் எடுத்துக்கலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவு கொஞ்சம் கூடுதலாக இருப்பதனாலே கொஞ்சம் சிரமப்பட்டு இன்றைக்கு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பல சலுகைகளை எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் சந்திராஷ்டமம்னால பெருசாக எந்த விதமான விஷயமும் இன்றைக்கி ட்ரமாட்டிக்கல் சேஞ்சஸ் ஒன்றும் இருக்காது.
69 என்ற அதிர்ஷ்ட எண்ணும். முருகனை வழிபடுவதனாலும் சில நன்மைகளை பெறலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. நார்மலாக சொல்லுவோம் பண வரவு எப்போ வரும்னா எதிர்பார்க்காம வருங்கன்னு. அதே மாதிரி தான் இன்றைக்கி எதிர்பார்க்காத பண வரவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. பொருட்சேர்க்கையெல்லாம் வரக்கூடிய நாள் இன்றைக்கு. நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க, யாரோ வந்தாங்க எனக்கு சட்டை வாங்கி கொடுத்தாங்க, யாரோ வந்தாங்க எனக்கு ஜுவல் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்லுவீங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு நாள் இன்றைக்கு. சிலருக்கு வெளியூருக்கு போகக்கூடியது, உறவினர் மூலமா ஆதாயம், இப்படி போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். திருமண வயதிலே இருக்கக்கூடிய பெண் அல்லது பிள்ளைகளுக்கு திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சாதகமாக முடியக்கூடிய நாளாக இருக்கிறதுனாலே இன்றைக்கு நீங்கள் அந்த மேட்சிங்லாம் பார்க்குறதுக்கான எடுத்துகிட்டு போய் பண்ணலாம். அது விஷயமாக தொடர்புலாம் பேசுறதுக்கெல்லாம் இன்றைக்கி செய்யலாம். நல்லா இருக்கு நாள். என்ன காலையில் பூரட்டாதி நட்சத்திரத்து வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு இதுவாக இருக்கும். அது செகண்ட் ஹாஃபில் தான் அந்த விஷயம் நடக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் நீங்கள் எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சிட முடியும். ஏன்னா சந்திராஷ்டமம் அப்படிங்கிற ஸ்பில் ஓவர் இருக்குது நம்மக்கிட்ட இங்கே வரும். வாழ்க்கை துணையில் உறவினர்களோட எதிர்பார்த்த காரியங்கள் நடப்பதனால கொஞ்சம் அனுகூலமாக நடக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. பிள்ளைகள் வழியே நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உறவுக்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய விஷயம். உன் பையனை போல் உண்டா அப்படின்னு வசதியா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் காது கேட்டு உங்கள் மனசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் இன்று. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படும். பொறுமையாக இருந்துட்டால் போதும். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிடுங்க. ஆஃபீஸ்லேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேர்டன் அப்படிங்கிறதுக்கு பணி சுமை ஜாஸ்தி இருக்கும். சலுகைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால உற்சாகமாக செயல்படலாம். நீங்கள் உங்கள் கோரிக்கையை நிர்வாகத்தின் ஏற்கொள்ளப்படும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா சக ஊழியர்கள் கோஸ்டாஃப் உங்களை ஹெல்ப் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. கையை பிடிச்சி அழகாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதனால் இன்றைக்கி அவங்கள நம்பலாம் தைரியமாக. வியாபாரத்தில் சில நாட்களில் வரக்கூடிய பலன்கள் இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தில் இன்றைக்கு மூவ் பண்ணிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு டே ஆஃப் இனிஷியல் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லுவான். முதல்ல ப்ரெசன்ட் பண்ணுறதே நல்லா ப்ரெசன்ட் பண்ணணும்னு சொல்லுவோம். அப்படி உங்களுடைய கடையை நீங்கள் எப்படி ப்ரெசன்டபுளாக மாற்ற முடியுமோ அதெல்லாம் யோசித்து பண்ணுங்கள். அதனால் வரக்கூடிய செலவுகள் எல்லாம் இன்றைக்கி செய்யலாம். இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பண்ணுங்கள். வியாபாரம் கூடுதலாக வரும். குடும்பத்தினர் பெண்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. புகுந்த வீட்டு உறவினர் எதிர்பார்த்தபடி ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்வதனால நல்ல ஒரு மதிப்பு உங்களுக்கு கூடும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இன்றைக்கு பணி சுமை கொஞ்சம் உண்டு. லேட் அவர் ஒர்க்கிங்னு சொல்லக்கூடியவரெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிடுங்க. இன்றைக்கி 4-9 என்ற எண்ணம். வணங்க வேண்டிய தெய்வமாக வீரபத்திர சுவாமியை வணங்குவதனாலும் பலவிதமான சங்கடங்கள் வந்து விலகும் என்பது புரிந்து கொள்வோம். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.